ஆல்பபெட்ஸ்ல வந்து எல்லா லெட்டர்ஸும் வந்து பணத்துக்கு போச்சான், நடந்து போச்சான். ஆனா எஸ் மட்டும் ஸ்விம் பண்ணிட்டே போச்சான். ஏன்? உண்மையாவே டாக்டர் பதட்டமா இருக்காங்க. ஆமா, எனக்கு எக்ஸாம்ல கூட இவ்வளவு பதட்டம் வந்தது இல்ல. நான் இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. கடல் எதுக்கு உப்பா இருக்கு? சக்கரை இருக்க முடியாது, அதனால உப்பு இருக்கு. தப்பே, நான் சொல்றதே சொல்லுன்னு சொன்னேன். அவங்களுக்கு என்ன இடையில நினைப்பா பரவாயில்ல, நமக்கு ரொம்ப ஈஸியா கேட்டானுங்க. ஆல்பபெட்ஸ்லயே எந்த ஆல்பபெட் வந்து ரொம்ப கூல்? பொங்கலுக்கும் தீபாவளிக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் பேலன்ஸ் இருந்தா ஃபோன் பேச முடியாது, பேலன்ஸ் இல்லைன்னா நம்மளால நிக்க முடியாதுல. அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கும் அப்படின்னு நம்ம அனுமானிப்போம். அதுதான் இல்ல, அதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். சோ முதல் முறை நீ ஒரு முயற்சியை செய்கிறது கிட்ஸ் வெர்சஸ் டாக்டர்ஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம முதல்ல என்ன பண்றோம், அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனா நமக்கு நிறைய விஷயம் தெரியும்ல. நீ செத்து போய் 12 வருஷம் ஆச்சு. நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிடில் அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்ச ஒரு டங் ட்விஸ்டர் அவங்களுக்கு தெரியாது. முனியாண்டி தெரியுமா? ஏண்டா நான் கேட்ட அத்தனை வரி உனக்கு தெரியல. முனியாண்டிய பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? முனியாண்டிய தெரியுமா தெரியாது? நீங்க அவங்க கிட்ட ஒரு ரிடிலோ இல்ல வேற ஏதோ ஒன்னு கேட்கலாம், அவங்களுக்கு பதில் தெரியுதா நம்ம பார்க்கலாம். நல்லா இருக்க. ஆல்பபெட்ஸ்ல வந்து எல்லா லெட்டர்ஸும் வந்து பணத்துக்கு போச்சு, எஸ் மட்டும் ஸ்விம் பண்ணிட்டே போச்சான். ஏன்? என்னன்னு சொல்றீங்க? ஏன்? உண்மையாவே டாக்டர் பதட்டமா இருக்காங்க. கப்பல் திரும்பாதீங்க, பதட்டமா இருக்குல்ல. பதட்டமா இருக்கா? என்னையா பதட்டம்? இல்ல உங்க ரொம்ப டாக்டர் ரொம்ப தடுமாறுறாங்க, அதனால நீ சொல்லிடு. உங்ககிட்டயே சொல்றேன் உட்கார் ப்ளீஸ். ஏன்னா எஸ்ஸுக்கு முன்னாடி ஆறு இருக்குல்ல, அதனால தான் எஸ் மட்டும் ஸ்விம் பண்ணி. பச்சை கலர் சட்டை போட்டு, பச்சை கலர் பேண்ட் போட்டு, பச்சை கலர் கேப் போட்டு, பச்சை கலர் ஷூ நிறுத்து. அவன் போட்டு, பச்சை கலர் கண்ணாடி போட்டு, பச்சை கலர் கதவுல இருக்கிற வீட்டுல போய் தட்டுன்னு தட்டினானா. அவன் வந்து பச்சை தமிழன். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசி. தப்பு. சொல்றா என்ன ஆன்சர்? ஏன்னா அந்த வீட்டுல காலிங் பெல் இல்ல. கடல் எதுக்கு உப்பா இருக்கு? சக்கரை இருக்க முடியாது, அதனால உப்பு இருக்கு. இல்ல, ஏன்னா இனிப்பா இருந்தா ஈ முக்கும். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. நான் சொல்றதே அவங்க சொல்லணும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? காரணத்தை சொல்லு. அந்த ராஜா ரெண்டு ஏழைகளுக்கு 100 ரூபாய் கொடுத்தாரு. ஏங்க இப்படி பொறாமப்படுறீங்க? அவன் 100 ரூபாய் கொடுத்தாரு. டோட்டலா எவ்வளோ? 200. தப்பே, நான் சொல்றதே சொல்லுன்னு தானே சொன்னேன். இப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஒரே ஒரு அனிமல் மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்குமா? எந்த அனிமல் தெரியும்? தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்கமா. ஏங்க கஷ்டப்பட்டு மைக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன், ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். டேய் அவர்கிட்ட கொடுங்க. அனிபி ஏடா முதல்ல சொல்ல வேண்டியதுடா. எங்கன்னு சொல்லு. பனிக்கரடி. பனிக்கரடியா? பனி பார்த்து பனி ஒர்க்கு. ஆமா தம்பி, இது முதல்லயே சொல்லிடலாமே. வந்த உடனே என்னமா பேசிட்டீங்க? அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். ஓ அப்பா, டேய் கரடியே கடிச்ச மாதிரி இருக்குடா. நான் பிறந்தது வந்து ஓஷன்ல, ஆனா வாழ்றது உங்க வீட்ல. நான் யாரு? புரியலையா? சின்ன கேள்வி தானே. உன்னை சொல்லி குத்தலடா. வேற யார சொல்லணும்? அப்பன எவ்வளவு வருஷமா நீங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுக்குறது எங்களுக்கு புரியல, நாங்க கேட்டோமா? உப்பு. கரெக்டா? அடடே, அவ்வளவுக்கு கிரைண்ட். என் மேல நிறைய சிட்டிஸ் இருக்கு, ஆனா வீடுகளே இல்ல. அதுக்கு என்னங்கறப்ப? என் மேல நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு, ஆனா ட்ரீஸே இல்ல. அப்படியாடா? அப்புறம் என் மேல நிறைய வாட்டர் இருக்கு, ஆனா ஃபிஷ்ஷே இல்ல. நான் யாரு? மேப். கரெக்ட். இந்த கில்லாலங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும். எங்க அண்ணன் இல்லப்பா. எப்ப பரவாயில்லையாப்பா? 3 யானை இருந்துதா, 2 யானை காட்டுக்கு போச்சா, ஒரு யானை மட்டும் ஏன் போல? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான இங்க வந்து குத்தம். அது கால் உடைஞ்சு போச்சா? இல்ல, அது தூங்கிட்டு இருந்தது. பரவாயில்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆல்பாபெட்ஸ்ல வந்து ஒரே ஒரு லெட்டர்ல மட்டும் நிறைய வாட்டர் இருக்கு. அது என்ன லெட்டர்?
இப்பவே கண்ண கட்டுதே. அப்படியே பின்னாலாம் ஐயா ஆசை. எனக்கு தெரியும். உங்க டர்ன் வர்றப்பதான் வாய்ப்பு கொடுக்கப்படும். ஐயா இவன் யாரா எப்ப பார்த்தாலும் நை நைன்னு அப்போ ஒண்ணு பேசுறான் இப்போ ஒண்ணு பேசுறான். யோ சி. எஸ். என்னப்பா? நோ. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை. ஆல்பபெட்ஸ்லயே எந்த ஆல்பபெட் வந்து ரொம்ப கூல்? இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது அடிங்க. சியா முந்தின டாக்டர் ஆன்சரை காப்பி அடிக்க கூடாது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஜி இசட் நோ. பி கரெக்ட். ஏக்கும் சிக்கும் நடுவுல இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓ ஏசிக்கு நடுவுல. பரவாயில்லையே. இந்த உலகத்திலேயே பெரிய கார் என்ன கார்? ஏண்டா இந்த காவாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? என்னடா உலகத்திலே பெரிய கார். மூவியோட நேம் தான் அது. விஜய் மூவியோட. இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க. சர்க்கார். கரெக்ட் தான். அதான் ஆன்சரே சொல்லிட்டியே நீ. நான் டங் ட்விஸ்டர் கேக்குறேன். நான் சொல்றத அவர் சொல்லணும். Betty bought some butter. The butter was bitter, so Betty bought a butter to make that bitter butter better. பாவம் யார் பெத்த புள்ளியோ. Betty bought some butter. It was a bitter butter. So she bought some better butter to make the bitter butter better. கரெக்டா டாக்டர் இது? இல்லையா பாருங்க அந்த டாக்டர் ஒத்துக்கல. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. நீங்க வந்து ஒரு ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ரூம்ல வந்து கேலண்டரும் பெட் மட்டும் தான் இருக்கு. நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. நீங்க எப்படி உயிர் வாழ்வீங்க? பாஸ். இது பாஸா? இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது. ஐயா வந்துட்டு ஜூஸ் குடிக்கும் போது கதவை சாத்திட்டே குடிச்சானா ஏன்? அடே அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. தெரியல. ஏன்னா அது சாத்துக்குடி ஜூஸ். சாத்தி குடி. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஒரு 5 சிங்கம் இருந்துச்சு. சிங்கம் வந்து புள்ளிட்ட சண்டை போட்டுச்சு. அது ஏன்? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி. இந்த நிகழ்ச்சியில ஆங்கரா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடையேன். ஏன்னா நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அடியா அங்க என்னடா பேச்சு? மரமண்ட மாதிரி உட்கார்ந்திருக்க. வாடா அண்ணா. இல்ல என்ன கர்மத்தைலாம் கொண்டு தெரியல. மிருகம் சண்டை போட்டுக்கோ. ஏன்னா 10 வருஷம்ல உயிருக்கு உயிரா சாந்தியை காதலிச்சோம்ல. வேற புலி வந்து அது புலிட்ட வெறு பேத்தி சிங்கத்தை சண்டை போட்டுச்சு. சாதாரண மேட்டருங்க. அதுக்கு என்னங்கறப்ப உங்களுக்கும் தீபாவளிக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு தெரியுமா? என்ன பார்த்து ஏன்டா அந்த கேள்வியை கேட்ட? இவ்வளவு பேர் இருக்காங்களேங்கிற மாதிரி இருக்கு. சொல்லுங்க மேடம். ஆறா எப்ப பார்த்தாலும் நை நைன்னு அப்போ ஒண்ணு பேசுறான் இப்போ ஒண்ணு பேசுறான். யோ தீபாவளி அப்ப பொங்கல் சாப்பிடலாம்னா பொங்கல் அப்ப தீபாவளி சாப்பிட முடியுமா? எவ்வளவு சாதாரணமான பதில். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம எதுக்கு யோசிச்சிக்கிட்டு? அனிமல், நான் ஒரு ஃப்ரூட், நான் ஒரு மனுஷன். நான் யாரு? இது சத்தியமா தெரியல. எருமை எருமை